ஓ மை கடவுளே! இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ராம்காம் மூவி. ஒரு 2, 3 டைம்ஸ் போர் அடிக்காம பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு மூவி இது. ஸோ இதோட கதை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்த ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணா என்னென்ன மாரி பிரச்சனைகள் வரும்? அத எப்படி தீர்க்கலாம்? மேபி இன்னொரு ஆஃப்டர் லைஃப் கிடைச்சா அத வந்து எப்படி டீல் பண்ணுவாங்க? அப்படிங்கிற மாரி கதை. கிளைமேக்ஸ் என்னாச்சு? அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஸோ நம்ம கதைய பத்தி பார்க்க போகல. ஸோ அந்த படத்துல ஒரு சின்ன டேக் அவேஸ் இருக்கும். இங்க என்ன அப்டின்னா, அவன் மேல பேரண்ட்ஸ் யாருமே நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி பசங்க சைடுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எப்பவுமே பேரண்ட்ஸ் வந்து நம்பிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வச்சிருந்தாலும் வெளிய சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த கேஸ்ல இந்த படத்த பத்தி பார்க்க போனோம் அப்டின்னா, எம்.எஸ். பாஸ்கர் வந்து இவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாரு. ஏன்னா, "நீ நல்ல பையன், என் பொண்ண நல்லா பார்த்துக்குவ" அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. ஸோ அதே மாரி ஹீரோயினும் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருப்பாங்க அவன் மேல. ஸோ இந்த மாரி ஒரு நம்பிக்கை இருந்தா தான் நம்ம வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும். ஸோ இன்கேஸ் உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, உனக்கு தெரிஞ்ச யாரோ 2 பேர் வந்து உன் மேல டெஃபனட்டா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இந்த பையன் இது பண்றான். கன்ஃபார்மா இவன் மேல வருவான். கன்ஃபார்மா அவன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யாரோ 2 பேர் வந்து அ உன் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஸோ உன்னோட பெரிய ஒரு டாஸ்க் என்னன்னா, அந்த 2 பேர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் உன் லைஃப் டாஸ்க்காவே இருக்கும். ஏன்னா, ஒருத்தர் புஷ் பண்ணாம நம்ப வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ரேர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். நெறைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஈவன் ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணோம்னா, இன்னும் குயிக்காவே நம்மனால நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஸோ உங்க லைஃப்ல யார் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு, அவிங்க கூட கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டான டச்ல இருங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாத்தோட லைஃப்க்கும் ஒரு உந்துதலா இருக்கும். ஸோ உங்க லைஃப் செரிஷாவும், ஒரு ஹை லைஃப் வாழ்றக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்ல அந்த நம்பிக்கையானவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. சீக்கிரமா கண்டுபிடிங்க. 40, 50 வயசுக்கு மேல கண்டுபிடிச்சு எந்த யூஸும் நடக்க போறதில்ல. சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்கன்னா, சீக்கிரமா நீங்க லைஃப்ல முன்னேறலாம். ஸோ ஓ மை கடவுளே மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரியாது. யாருக்கும் செகண்ட் லைஃப்லாம் கிடைக்காது. வேணா செகண்ட் டைம் ஓ மை கடவுளே வேணா பார்க்கலாம்.